தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். வீடு வீடாக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டு ஒரே இடத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் சிலிண்டர்களை வாங்கிச் செல்கின்றனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகிப்பதில் தாமதம் ஏற்படுவதாக கூறி விழுப்புரம் மாவட்ட கிராம மக்கள் மீண்டும் விறகு அடுப்பிற்கு மாறியுள்ளனர். சிலிண்டர் முன்பதிவு காலம் 45 நாட்களாக உயர்த்தப்பட்டிருப்பதால் பால் மற்றும் டீ போட மட்டுமே எரிவாயுவை சிக்கனமாக பயன்படுத்துகின்றனர். போதிய விறகும் கிடைக்காத நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாட்டை நீக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேஸ் டிமாண்டை சமாளிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா விறகு அடுப்பு, அதுபோல் அந்த கரண்ட் அடுப்பு இருக்குது பாருங்கள், இண்டக்ஷன் ஸ்டவ்வு அதுபோல் பயன்படுத்திக்கிறோம். கேஸை சிக்கனமாக இப்போ கையாள வேண்டியதாக இருக்குது. பசங்க ஸ்கூல் போகிறதுக்காகவும் தேவை அர்ஜென்ட்டுன்னா மட்டும் கேஸ் உபயோகப்படுத்திக்கிறோம். பழைய மாதிரி இப்போ விறகு உபயோகப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் வீட்டு உபயோக சிலிண்டர் முன்பதிவு செய்ய அதிகாலை 6 மணி முதல் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். ஒரு நாளைக்கு 50 சிலிண்டர்கள் மட்டுமே விநியோகிக்கப்படுவதால் முன்பதிவு செய்த சில நாட்களுக்கு பிறகே சிலிண்டர் கிடைப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். முன்பதிவு செய்வதில் ஏற்படும் காலதாமதத்தை தவிர்க்க கூடுதல் கவுண்டர்கள் அமைக்க வேண்டும் என்றும் சிலிண்டர் விநியோகத்தை முறைப்படுத்த வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிராமப்புறங்களில் சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி 45 நாட்களாக உயர்த்தப்பட்டிருப்பதால் தஞ்சை மாவட்டம் நாஞ்சிக்கோட்டை ஊராட்சிகளில் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஒரு சிலிண்டர் 25 நாட்களுக்கே வரும் நிலையில் எஞ்சிய நாட்களுக்கு விறகடுப்பை பயன்படுத்த இடவசதி இல்லாத வாடகை வீட்டுவாசிகள் செய்வதறியாது தவிக்கின்றனர். எலக்ட்ரிக் ஸ்டவ் பயன்படுத்தினால் மின் கட்டணம் உயரும் மற்றும் கூடுதல் பாத்திரங்கள் வாங்க வேண்டும் என்பதால் ஏழை எளிய மக்களின் நிலை உணர்ந்து பழைய முறைப்படி சிலிண்டர் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இப்போ எல்லா வேலையும் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு தகுந்த பாத்திரம், அதுக்கு தகுந்த பொருள்லாம் நாங்கள் வாங்கி வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லா நேரமும் நாங்கள் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறது கரண்ட் பில்லு ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுப்பும் நாங்கள் பயன்படுத்த முடியாத சூழலாக இருக்குது. சிலிண்டர் புக் ஆகவே மாட்டேங்குது. அதனால் இப்போ நான் ஆல்டர்னேட்டிவாக என்ன செய்யறதுன்னே எங்களுக்கு புரியலை. கடையில் வாங்கி சாப்பிட்லனாலும் கடையிலையும் தட்டுப்பாடுகள் தான். ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறதுனால அந்த இதுவும் பண்ண முடியாது, எந்த இதுவுமே பண்ண முடியாது. இப்போ ரொம்ப கஷ்டத்தில் சுச்சுவேஷன்னே தெரியல சார், என்ன பண்ணுறதுன்னு. பசங்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல்லாம் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு டைமிங்க்கு சமைச்சு கொடுக்கணும், நம்ம கிளாஸ் எல்லாம் சேர்த்து விட்டுருக்கோம். அப்படிங்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பெரம்பலூரில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என தனியார் சிலிண்டர் ஏஜென்சி உரிமையாளர் விளக்கம் அளித்துள்ளார். பெரம்பலூர் கிராம பகுதிகளில் தட்டுப்பாடு இருப்பதாக நினைத்து பொதுமக்கள் நேரில் வந்து முண்டியடிப்பது தேவையற்ற சிரமத்தை உருவாக்குவதாகவும் உண்மையில் முன்பை விட தற்போது சிலிண்டர் லோடுகள் விரைவாக வந்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஊருக்கு வண்டி போய்கிட்டு தான் இருக்கு. இன்ன வரைக்குமே எடுக்கிற மக்கள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இங்கே எடுக்கிற மக்கள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. எனக்கு இந்த 3 நாளில் 3 லோடு கொடுக்குறாங்க கண்டினியூஸாக. அப்போ எப்படி சிலிண்டர் தட்டுப்பாடு வரும்? தட்டுப்பாடு இருந்தால் எப்படி எனக்கு லோடு வரும் சொல்லுங்கள்? நான் இன்றைக்கி வச்சுருக்கேன், அடுத்து பிளான் பண்ணிருக்காங்க. ஒன்று 4வது லோடு இன்றைக்கிக்குள்ளே நாளைக்குள்ளே இறங்கிடும். அவங்களே கிரியேட் பண்ணுறாங்க சார். நான் சொல்கிறேன், இந்த பாருங்க வண்டியில் நிற்கிது, குடோனில் உள்ள லோடு இருக்குது, ஒன்று இறங்கிட்டு இருக்கு. காலையில் நிற்கிறாங்க, இறங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கொடுக்குறது தான் வச்சுருக்கேன், தவிர நான் எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்கிறேன். சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாம் மக்களாக கிரியேட் பண்ணிக்கிறாங்க. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு அதன் விலை கடுமையாக உயர்ந்ததால் தஞ்சாவூரில் 10 ரூபாய்க்கு விற்கப்பட்ட டீ 12 ரூபாய்க்கும், 12 ரூபாய் டீ 15 ரூபாய்க்கும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மாற்று வழி இல்லாததால் பல டீ கடைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இந்த திடீர் விலை உயர்வு மற்றும் கடைகள் மூடப்பட்டதால் பொதுமக்களும் சிறு வணிகர்களும் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக மதுரையில் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்தக்கூடாது என ஹோட்டல்கள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. தற்காலிக நெருக்கடியை சமாளிக்க விலையை ஏற்றுவதற்கு பதிலாக காய்கறிகள், சட்னி மற்றும் குருமா வகைகளின் எண்ணிக்கையை சற்றே குறைத்து சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சங்க தலைவர் குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சிலிண்டர் விநியோகம் சீராகியதும் மீண்டும் பழைய முறைப்படியே உணவுகளை வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி அரசு விழாவில் மனு அளித்த
பயனாளிகளுக்கு அரை மணி நேரத்திலேயே கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கான ஆணைகளை வழங்கி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வேகம் காட்டினார். மேல்வழி கிராமத்தைச் சேர்ந்த சின்னப்பிள்ளை மற்றும் அசகுலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த காசியம்மாள் ஆகியோரின் மனுக்கள் மீது 30 நிமிடங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விழாவில் மொத்தம் 24,518 பயனாளிகளுக்கு 122 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை அவர் வழங்கினார். சென்னையில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார். இதில் திமுக கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி மற்றும் எஸ்டிபிஐ உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக வருகையினால் திமுக கூட்டணியில் எந்தவித மனக்கசப்பும் இல்லை என்று தெரிவித்தார். இந்த இஃப்தார் நிகழ்ச்சி ஒரு அரசியல் கூட்டணி விழாவாக இல்லாமல் ஒரு குடும்ப விழா போன்று இருந்ததாகவும் அவர் கூறினார். தமிழக வெற்றிக் கழகம் வரும் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஈரோட்டில் தெரிவித்தார். விஜயின் அரசியல் வருகையை கண்டு 23 கட்சிகள் மிரண்டு போயிருப்பதாகவும் அதன் காரணமாகவே அவர்கள் தாக்குதல் நடத்துவதாகவும் விமர்சித்தார். விரைவில் விஜய் ஒரு புயலென வந்து அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்றும் அவர் உறுதிபட கூறினார். எத்தனை தடைகள் வந்தாலும் தடை தெரிந்துவிட்ட அவர் எதிர்கால தமிழகத்தை காப்பதற்கு உயிரே வேண்டுமானாலும் கூட தயாராக இருக்கிறார். மறந்துவிடக் கூடாது. எத்தனை இடர்பாடுகள், எத்தனை இன்னல்கள், எத்தனையும் சந்தித்துவிட்டு இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிற திரைப்படத்தில் இருக்கிற ஒருவர், அது எனக்கு தேவையில்லை, மக்களை காப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற ஒரே தலைவர் தமிழ்நாட்டிலே புரட்சி தலைவருக்கு பிறகு நம்முடைய வெற்றி தலைவர் மட்டும்தான். எம்ஜிஆர் குறித்து தெலுங்கு நடிகர் ராஜேந்திர பிரசாத் கூறிய கருத்துக்கு நடிகர் விஷால் கண்டனம் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராஜேந்திர பிரசாத் பேசிய கருத்துக்கள் அதிர்ச்சி தருவதாகவும் அருவருக்கத்தக்க வகையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ள எம்ஜிஆர் குறித்து மதிப்பு குறைவாக பேசிய வார்த்தைகள் தமிழக மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக அமைந்திருப்பதாக கூறியுள்ள விஷால், இதற்காக நடிகர் ராஜேந்திர பிரசாத் மன்னிப்பு கேட்கவும் வலியுறுத்தியுள்ளார். சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே நீட்டிக்கப்பட்ட பறக்கும் ரயில் சேவை நாளை முதல் தொடங்கப்பட உள்ளதாக சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை ரயில்வே கோட்டம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இவ்வழித்தடத்தில் கடற்கரை பரங்கிமலை இரு மார்க்கத்திலும் 86 ரயில்கள் இயக்கப்படும். அதேபோல கடற்கரை வேளச்சேரி இடையே இரு மார்க்கத்திலும் 4 ரயில்கள், பரங்கிமலை வேளச்சேரி இடையே இரு மார்க்கத்திலும் 6 ரயில்கள் இயக்கப்படும். மொத்தம் 96 சேவைகள் இவ்வழித்தடத்தில் இயக்கப்பட உள்ளன. இந்த நீட்டிப்பு பறக்கும் ரயில் தடத்தில் நேரடி இணைப்பை உறுதி செய்வதோடு தினமும் பயணிகளுக்கு தடையற்ற பயணத்தை வழங்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பரங்கிமலை ரயில் நிலையம் பறக்கும் ரயில், புறநகர் ரயில், சென்னை மெட்ரோ ரயில் ஆகிய 3 முக்கிய போக்குவரத்து அமைப்புகளையும் இணைக்கும் ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையமாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் தொடர்ந்து 2வது நாளாக சரிந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 560 ரூபாய் சரிந்து 1,19,200 ரூபாயாக குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 70 ரூபாய் குறைந்து 14,900 ரூபாயாக உள்ளது. கடந்த 2 நாட்களில் மட்டும் தங்கம் சவரனுக்கு 1,760 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி கிலோ 2,90,000 ரூபாய்க்கும் கிராம் 290 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் வரும் 15 அல்லது 16ஆம் தேதி அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. இதற்கான தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுகள் முடிவடைந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியானதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வரும். அதிமுக கூட்டணியில் 10 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாக தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ஜான் பாண்டியன், கேஸ் சிலிண்டர் பிரச்சனை என்பது வதந்தி என்று கூறினார். நாங்க ஒரு 10 தொகுதி கேட்டிருக்கோம்.
பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமாக முடிவு செய்யப்படும். எந்த மாற்றமும் இல்லை. அது ஒரு வதந்தி. விஜய் வருவார் போவாருங்க ஒரு கனவுல கணக்குது. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு முகாந்தரமும் இல்லை. எங்களுக்கு அப்படி யாரும் சொல்லவும் இல்லை. நீங்க பத்திரிகையாளங்க தான் பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் உண்மை. அரசை டேமேஜ் செய்வதற்காக ஒரு சிலர் விஷ பிரச்சாரம் செய்வதுதான் நோக்கம். இன்னை வரைக்கும் எந்த மக்களுமே இறங்கி சிலிண்டர் வரலன்னு போராடவே இல்லை. பத்திரிகை செய்தி இல்லை. அப்படி ஒரு பூகம்பத்தை கிளப்பிட்டு இருக்காங்க. நிச்சயமாக மத்திய அரசு கைவிடாது. நிச்சயமாக சிலிண்டர் எல்லாருக்கும் கிடைக்கும். திருமலைக்கு வரும் பக்தர்களின் காத்திருப்பு நேரத்தை குறைக்க தரிசன முறையில் சில முக்கிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. திருப்பதி திருமலை தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள உத்தரவில் பக்தர்களுக்கு தரிசனத்திற்காக ஒதுக்கப்பட்ட நேரத்திற்கு 30 நிமிடங்களுக்கு முன்புதான் வரிசையில் நிற்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இலவச தரிசனம் மற்றும் 300 ரூபாய் விரைவு தரிசனத்திற்கு ஆதார் அட்டையை சமர்ப்பிப்பது கட்டாயமாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் பெட்ரோல் தட்டுப்பாடு என்ற அச்சத்தால் வாகன ஓட்டிகள் இன்றும் பங்குகளில் அலைமோதின. தேவைக்கு அதிகமாக பெட்ரோல் நிரப்பியதால் பல பங்குகளில் இருப்பு தீர்ந்து மூடப்பட்டன. இயங்கும் ஒரு சில பங்குகளில் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் பெட்ரோல் மற்றும் டீசலை பிடித்துச் செல்கிறார்கள். பெட்ரோல் பங்கை க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் போடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஸ்டாக் முடிஞ்சிருச்சுன்னா அப்படின்னா அடுத்த ஸ்டாக் வந்தால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பெட்ரோல் பங்கு ஊழியர்கள்லாம். டீசல் இல்லாட்டினா எங்களுக்கு வண்டி ட்ரிப் எடுக்க முடியாதுல்ல, எங்களுக்கு காலதாமதம் ஏற்படும்ல, அதனால இப்போ ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இப்போ தான் ட்ரிப்பு முடியுது சார். நாங்கள் 7 மணிக்கு ட்ரிப் எடுக்கணும். இப்போ தான் வந்தோம். டீசல் போட்டு இப்போ அந்த வண்டிகளை தொடச்சி எடுத்துகிட்டு போவோம். டீசல் போட்டு இன்னைக்கு டீசல் இல்லைங்கிறாங்க. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறைய ஸ்டாக் இருந்தும் லாக் பண்ணி வச்சிட்டாங்க. கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பெட்ரோல் பங்க் ஸ்டாக் இருக்குது, இருந்தாலும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கு எப்படின்னு சொல்லி பார்க்கணும் சார். நேற்றுலேருந்தே ரொம்ப டிமாண்டாக இருக்குது சார் பெட்ரோல். நானும் நேற்றுலேருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், எங்கேயுமே வாங்க முடியல. நேற்று மத்தியானத்துலேருந்தே ரொம்ப புதுக்கோட்டையில் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 5 மணிலேருந்தே நாங்கள் காலையில் உயர்லியாக எழுந்திரிச்சு சரி கிடைக்குமா கிடைக்காத ஒரு பயத்தில் இப்போ வெயிட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம் சார். ஏன் இப்படி இருக்குன்னா புதுக்கோட்டையில் 2-3 பங்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பயம் மக்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்கு. அதனால தான் நேற்று இந்த பங்குக்கு நான் பெட்ரோல் போட வரையில் பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு. 2 மணி வரைக்கும் இன்னும் வீட்டுக்கு போயிடுச்சு. இப்போ காலைல 5 மணிக்கு இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க, பெட்ரோல் போட்டுட்டு. ரொம்ப சிரமமாக இருக்குது. நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குது, இன்னும் கொடுக்கலாம், 2 மாதம் வரையும் கொடுக்கலாம்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தால் தஞ்சை மாவட்ட பெட்ரோல் பங்குகளில் இன்று அதிகாலை முதலே வாகன ஓட்டிகள் குவிந்தனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோலை நிரப்பியதால் பல பங்குகளில் இருப்பு தீர்ந்து மூடப்பட்டன. மாவட்டத்தில் பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை, பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். மேலும் பாட்டில்களில் பெட்ரோல் விற்பனை செய்யக்கூடாது என்று பங்க் உரிமையாளர்களுக்கும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் உள்ள 55 நவீன எரிவாயு தகன மேடைகளுக்கு தேவையான சிலிண்டர்கள் தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தற்போது 204 சிலிண்டர்கள் கையிருப்பில் உள்ள நிலையில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 404 உடல்கள் எரிக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு 68 சிலிண்டர்கள் பயன்படுத்தப்படும் சூழலில் அடுத்த 4 நாட்களுக்கு தேவையான இருப்பு தற்போது உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்கள் எண்ணெய் நிறுவனங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதால் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் தகனப் பணிகள் தடையின்றி நடைபெறும் என்றும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் வாழை இலையின் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. வணிக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு இடங்களில் ஹோட்டல்கள் மூடப்பட்டதால் வாழை இலைகளின் தேவை குறைந்திருக்கிறது. இதனால் வழக்கமாக 800 ரூபாய்க்கு விற்பனையாகும் ஒரு கட்டு வாழை இலை தற்போது வெறும் 200 முதல் 300 ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் போகிறது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்தியாவில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக நாடு முழுவதும் உள்ள விற்பனை நிலையங்களிலும் இணையவழி வர்த்தக தளங்களிலும் மின்சார அடுப்புகள் விற்று தீர்ந்து உள்ளன. இந்தியாவின் எல்பிஜி தேவையில் 60 விழுக்காட்டுக்கும் அதிகமாக இறக்குமதி மூலமே பூர்த்தி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் தற்போது கேஸ் சிலிண்டர் கிடைப்பதில் சிக்கல் இருப்பதால் மக்கள் மாற்று வழியாக மின்சார அடுப்புகள் வாங்க ஆர்வம் காட்டுகின்றனர். அதன் மூலம் ஜெப்டோ, பிளிங்கிட் போன்ற விரைவு வர்த்தக தளங்களில் மின்சார அடுப்புகள் விற்று தீர்ந்து உள்ளன. கடந்த சில நாட்களில் மின்சார அடுப்புகளின் விற்பனை 30 மடங்கு அதிகரித்துள்ளதாக அமேசான் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இது தவிர மின்சார குக்கர்கள், ஏர் ஃப்ரையர் போன்ற சாதனங்களின் விற்பனையும் 4 மடங்கு உயர்ந்ததாக கூறப்படுகிறது. சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் தேவையால் மின்சார அடுப்பு உற்பத்தி நிறுவனங்கள் விநியோகத்தை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றன.
கப்பலில் அனுப்பிய முட்டைகள் சென்று சேராமல் காலாவதியாகும் அபாயம் இருப்பதால் நாமக்கல் முட்டை ஏற்றுமதியாளர்கள் பரிதவித்து வருகின்றனர். நாமக்கலில் இருந்து கப்பலில் 77 கண்டெய்னர்களில் அரபு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட 3.5 கோடி முட்டைகள் நடுக்கடலில் 12 நாட்களாக சிக்கியுள்ளது. எனவே மத்திய வேளாண்மை ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் முட்டைகளை உரிய நாட்டுக்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என முட்டை ஏற்றுமதியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். மேற்காசிய போரால் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான கோவில்பட்டி கடலை மிட்டாய் தேக்கமடைந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 120 கடலை மிட்டாய் உற்பத்தி நிறுவனங்கள் உள்ளன. இதில் 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இங்கு தயாரிக்கப்படும் 70 விழுக்காடு கடலை மிட்டாய்கள் வளைகுடா நாடுகளுக்கே ஏற்றுமதியாகின்றன. இந்த சூழலில் போர் காரணமாக ஏற்றுமதியாக வேண்டிய கடலை மிட்டாய் தேக்கமடைந்துள்ளது. இதனால் தொழிலே முடங்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே ஆர்டர் கொடுத்தவங்க கூட எங்களுக்கு இப்போதைக்கு அனுப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் இருக்கும். புதிதாக ஆர்டர்கள் எதுவுமே வரல. அப்படிங்கும்போது இந்த ஏற்றுமதியை நம்பி வாழக்கூடிய கடலை மிட்டாய் தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். அதுபோக இந்த பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு வேறு அதிகமாகிடுச்சு. அப்படிங்கும்போது எங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பிஓபிபி கவர், பிபி கவர் மற்றும் ஜாரு, நாங்கள் ஜாரில் கடலை மிட்டாயெல்லாம் அடுக்கி வைக்கும்போது அந்த ஜார், இதுக்குரிய ஜாரோட ரேட்டு, கவரோட ரேட்டு இதெல்லாம் தாறுமாறாக விலை கூட்டிகிட்டே போகுது. எப்படி போய் நிற்கும் அப்படிங்கிறத எங்களுக்கும் யூகிக்க முடியல. உத்தரப்பிரதேசம் ஜான்சியில் கடந்த மார்ச் 6ஆம் தேதி 524 எரிவாயு சிலிண்டர்களோடு திருடப்பட்ட லாரியை காவல்துறையினர் அதிரடியாக மீட்டுள்ளனர். இது தொடர்பாக 7 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருடப்பட்ட சிலிண்டர்களை 13 லட்சத்திற்கு விற்ற நிலையில் அவர்களிடமிருந்து 11,10,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் ஒரு கைத்துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை 5 நாட்களில் திறம்பட முடித்த காவல் குழுவினருக்கு ரூபாய் 25,000 வெகுமதி அளிக்கப்பட்டது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஈரானுக்கு கண்டனம் தெரிவித்து கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை இந்தியா ஆதரித்ததற்கு காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இது மற்றொரு சான்று என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து நடத்தி வரும் போரையும் அதில் 168 குழந்தைகள் உட்பட 1300 பேர் கொல்லப்பட்டதையும் இந்திய அரசு ஒரு வார்த்தை கூட கண்டிக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா மற்றும் 12 நாடுகளின் ஆதரவுடன் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் ரஷ்யாவும் சீனாவும் தீர்மானத்தை ஆதரிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ள ப. சிதம்பரம், எது விவேகம், எது ராஜதந்திரம், எது சாய்மானம் இல்லாத வெளியுறவு கொள்கை என மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்காசிய நாடுகளில் போர் காரணமாக இந்த மாதத்தில் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகம் நாள் ஒன்றுக்கு 80 லட்சம் பீப்பாய்கள் வரை குறையும் என்று சர்வதேச எரிசக்தி முகமை எச்சரித்துள்ளது. முன்பு நாளொன்றுக்கு 2 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்பட்ட முக்கிய வழித்தடமான ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து தற்போது முடங்கியுள்ளது. இதன் விளைவாக வளைகுடா நாடுகள் தங்களின் எண்ணெய் உற்பத்தியை நாள் ஒன்றுக்கு குறைந்தது 1 கோடி பீப்பாய் வரை குறைத்துள்ளன. இப்பிரச்சனை 2026ஆம் ஆண்டு முழுவதும் உலகளாவிய தட்டுப்பாட்டிற்கும் பொருளாதார பாதிப்புக்கும் வழிவகுக்கும் என்று அஞ்சப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை ஈரான் தடுத்து வருகிறது. ஈரான் மற்றும் ஓமனுக்கு இடையே அமைந்துள்ள இந்த சிறிய நீர்வழி பாதை வழியாகத்தான் வளைகுடா நாடுகளில் உற்பத்தியாகும் எண்ணெய் மற்றும் எரிவாயு உலகின் பிற நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இப்போது வழித்தடம் முடக்கப்பட்டுள்ளதால் உலகளாவிய ரீதியில் கடுமையான எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஆசிய நாடுகள் பலவும் வளைகுடா நாடுகளிலிருந்தே கச்சா எண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்கின்றன. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், ஓமன் மற்றும் பிற வளைகுடா நாடுகள் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் ஈராக்கிடமிருந்து சுமார் 25 விழுக்காடு, சவுதி அரேபியாவிடமிருந்து 12 விழுக்காடு மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திடமிருந்து 8 விழுக்காடு இறக்குமதி செய்கிறது. சமையல் எரிவாயுவை பொறுத்தவரை தனது மொத்த தேவையில் கத்தாரிடமிருந்து 45 விழுக்காடு, ஐக்கிய அரபு அமீரகத்திடமிருந்து 15 விழுக்காடு மற்றும் ஓமனிடமிருந்து 5 விழுக்காடும் இறக்குமதி செய்கிறது. பிலிப்பைன்ஸ், ஜப்பான், பாகிஸ்தான், சிங்கப்பூர், தென்கொரியா, தைவான், மலேசியா, சீனா ஆகிய ஆசிய நாடுகள்
சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளிலிருந்து கணிசமான அளவிலான கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கின்றன. பாகிஸ்தான், வங்கதேசம், தைவான், சீனா, தாய்லாந்து, தென்கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் கத்தாரும், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமனிலிருந்தும் சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்கின்றன. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு வழங்க வேண்டிய 3112 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மேலும் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கான ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் 3ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு விரைந்து ஒப்புதலும் நிதி உதவியும் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜப்பான் பன்னாட்டு முகமையோடு மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தத்தை தொடர இந்த நிதி மிகவும் அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதோடு நெல்லை மற்றும் தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் சுமார் 7500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 புதிய கூட்டு குடிநீர் திட்டங்களை செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதை குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டங்களை ஜல்ஜீவன் 2.0 திட்டத்தின் கீழ் அங்கீகரித்து தேவையான நிதி ஒப்பளிப்பை வழங்க வேண்டும் என்றும் முதல்வர் தனது கடிதத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார்.